ஆனா நான் போக மாட்டேனே. கிழவி என்ன திருடன்னு சொன்னதை வாபஸ் வாங்குற வேரிக்க இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். யோ மார்க்கெட்காரர, தண்ணி அடிக்கிறது திருடுறதும் ஒண்ணு. தண்ணி அடிச்சதுனால நான் திருடனேன். தப்பு தான். அதுக்காக இப்படி கீழே உட்காந்து ஊரை கூட்டலாமா? எல்லாருக்கும் வேலை கெடுதல. தயவுசெய்து சொல்றது கேளுங்க. யோ நீ சொல்றது இருக்கட்டையா, கிழவி சொன்னது ரைட்டா தப்பா? ஐயோ தப்புன்னு சொன்னேன். அப்ப கேள்வி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. அட விளங்காத மூதேவி, திருடந்து இல்லாம என்ன மன்னிப்பு வேற கேட்க சொல்றியா? விளக்கமாறு பிஞ்சிடும். கேள்வி முதல்ல திருடன்னு சொன்ன, அது பழி. இப்ப விளக்கமாறு பிஞ்சிடுங்கிற, இது மிரட்டல். அதுக்கு ஒரு மன்னிப்பு, இதுக்கு ஒரு மன்னிப்பு. 2 மன்னிப்பு நீ கேட்கணும். எனக்கு கணக்கு தெரியாது நினைச்சினியா? மொத்தம் 2 மன்னிப்பு. நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்க, போத இறங்குற வரைக்கும் நான் இங்கேயே உண்ணாவிரதம் இருப்பேன். இப்படியே பேசிட்டு இருந்த மண்ணெண்ணைய கொண்டாந்து ஊத்தி உட்கார்ந்த வாக்கிலே எரிச்சு போடுவேன். எந்திரிச்சு போடா பிச்சைக்கார பயல, குடிகார நாய. ஏன் இப்ப கத்தி பிரச்சனை பெருசாக்குறீங்க? அதான் எங்க அம்மா பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஓஹோ, உங்க அப்பன் திருட வேண்டியது, உங்க ஆத்தா அந்த பணத்தை மெதுவா திருப்பி தர வேண்டியது. இது என்ன வட்டி இல்லாத கடனா? உங்க ஆத்தால அப்பனே இப்படி ஒரு தொழிலை நடத்துறாங்களா? ஐயோ கேள்வி, என்ன இன்சல்ட் பண்றது பத்தாதுன்ட்டு என் பொண்டாட்டி வேற இன்சல்ட் பண்றியா நீ? பாரு, இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் அசையவே மாட்டேன் கேள்வி. டேய் மாணிக்கம், இவ எல்லார் பொழப்பையும் கெடுத்துருவான் போல இருக்கே. முதல்ல இவனை அடிச்சு தூக்கி வெளியே போடுறா. யாரா புதுசா? நீ என்ன மனோரா படத்துல வர்ற கண்ணாம்பான் நினைப்பா? பொறுத்தது போது பொங்கி எழும்பாங்கன்னு அப்படின்னு உத்தரவு போடுற. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. இதான் எங்க அம்மா. அம்மா வணக்கம். உட்காருங்க. அம்மா, அழகர் குளத்துல நாங்களும் சம்பந்தம் பண்ணிருக்கோம். நீங்களும் அங்கதான் சம்பந்தம் பண்ணிருக்கீங்களாமே? பையன் சொன்னான். ரொம்ப சந்தோஷம். உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கேட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சனத்துல படிச்சவரா நல்லவரா மாப்பிள அமையிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா ஆமா, பொண்ணு படிச்சிருந்தா நம்ம வழியில மாப்பிள கிடைக்கிறது சிரமம்தான். அதான் பொண்ணு அதிகம் படிக்க வைக்க கூடாதுங்கிறது. எனக்கு கூட என் பொண்ணை 10வதுக்கு மேல படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. என் பிள்ளைங்க தான் அவளை மேற்கொண்டு படிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது சரிதாம்மா. இந்த காலத்துல படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆமாமா. அப்ப மத்த விஷயங்களை பத்தி பேசலாமா? நீங்க இன்னும் என் பொண்ணையே பார்க்கலையே, அதுக்கப்புறம் பேசலாம். நிர்மலா எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க தாராளமா செய்வோம். என்ன மாணிக்கம்? சரிம்மா. என்ன சொல்லுவோம், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? பெரியவங்க பேசும்போது நான் என்ன சொல்றது? அம்மா சொன்னா சரிதான். அம்மா சும்மா சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பிள்ளைங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசல. நான் தேடி வச்சிருக்கிற சொத்தை என் 3 பிள்ளைங்க தாங்க. அப்ப பொண்ணை பார்க்கலாமே? சரிம்மா. சரோ, நிர்மலா கூட்டிட்டு வாமா. நமஸ்காரம் பண்ணு. நல்லா இருமா, நல்லா இரு. நீங்க உங்க மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எங்க மாப்பிளைய காணோம்? கூட்டிட்டு வரலீங்களா? அதே திடீர்னு ஆபீஸ்ல ஏதோ வேலை வந்துருச்சான். லீவு கிடைக்கல. நான் ஏற்கனவே பொண்ணை பார்த்துருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டான். அது எப்படிங்க? இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தாலும் இன்னைக்கு தானே முறையா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நான் ஏன் மாப்பிளைய பார்க்க வேண்டாமா? அப்பா, அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? ஏங்க நீங்க போய் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரி. சார் ஒரு நிமிஷம், நீங்க உட்காருங்க. நம்பர் கொடுங்க, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். 4806130. 4806130. ஓகே, போயிட்டு வந்துடுறேம்மா. செல்வம், போன்ல எல்லா விவரத்தையும் சொல்லுப்பா. அப்பதான் லீவ் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அப்பா, அண்ணன் ஏதோ பெருசா சொன்னாரே, ஆனா பொண்ணு ரொம்ப சுமாரா இருக்கே. சும்மாருமா. என்ன பேசிக்கிறீங்க? அதே பொண்ணு பார்த்தாச்சு இல்லையா, சொச்சு பசது இல்லையா கேட்கலாம். சரோ, போய் எடுத்துட்டு வா. நான் தமாஷுக்கு ஏதோ சொன்னேன், நீங்க வேற. இல்ல நாங்களும் ஏதோ பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்துட்டோம், வைக்கணும் இல்லையா?